அப்ப எந்த கோயிலையும் சிலை திருட்டு போல, எந்த கோயில் சொத்தும் பிள்ளையடிக்கப்படல. கருணாநிதி வந்தார், அவர் அறநிலையத்துறை உள்ள ஆணையரை கூப்பிட்டார். என்ன சார், முதலமைச்சர் வந்து நிக்கிற ஆணையர் எவ்வளவு தேரும்? அது தேரும். கோயில்ல இருக்க சிலையை சேர்த்தா சிலையை சேர்க்காமல, சிலையை சேர்க்காம அமௌண்ட் அவ்வளவுயா இருக்கு. 2-3 கோடி ரூபாய் இருந்திருக்கு, அதை கொண்டாண்டிருக்காரு. இல்லங்க நான் கணக்கு காட்டணுங்க, அதிகாரிகள் வந்து கணக்கு கேட்டா நான் என்ன பண்றதுனாரா, நீ கொண்டாயா நான் சொல்றேன் கணக்குனாரா. இவர் பணத்தை கொண்டு போய் எப்படி 10 லட்சம் வச்சு வாங்குவார். அவரு ஏதோ 2-3 கோடி வாங்கியிருப்பாரு. அந்த பணம் எவ்வளவுன்னு தெரியல, செய்தி தெரியும் எனக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநலத்துறை சார்ந்த அனைத்து ஆலயங்களுக்கும் 90 குங்குமம் ராமக்கட்டி வாங்கிய தொகை ரூபாய் 3 கோடி. கணக்கு எழுதுறாரு, ஒருத்தனும் கண்டுபிடிக்க முடியல இன்ன வரைக்கும். அப்படிப்பட்ட ஊழல், அந்த ஊழல் இருந்து பிரிஞ்சுதான் மதிமுக. அதை போய் பிடிச்சவர் தான் நம்ம செந்தில் பாலாஜி ஆரம்பத்தில். இப்ப ஒரு தலைவன் எப்படி இருக்கின்றானா அப்படித்தான் தொண்டன் இருப்பான். காமராஜர் இந்த மண்ணிலே தியாகியாக வாழவில்லை பெருமக்களே. காமராஜரை பின்பற்றிய அத்துணை பேரும் தியாகி.